Hello everyone. So today என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லைக் ஆல்ரெடி எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட டெரிவேஷன் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு டைபோல் அலாங் தி ஈக்குவட்டோரியல் பாயிண்ட். ஓகே, ஆல்ரெடி ஆக்சியல் பாயிண்ட் வந்து பார்த்தாச்சு. ஸோ த நெக்ஸ்ட் பார்ட் இஸ் ஈக்குவட்டோரியல் பாயிண்ட். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ என்னென்னா ஈக்குவட்டோரியல் பாயிண்ட் அப்படின்றது என்னென்னா டைபோலுக்கு பர்பெண்டிகுலராக வரக்கூடிய பாயிண்ட் தான் ஈக்குவட்டோரியல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் -q +q ஒரு சார்ஜ் இருக்குது, இது பர்பெண்டிகுலராக இப்படி ஒரு டிஸ்டன்ஸ் வரைஞ்சோம் அப்படின்னா அதுதான் வந்து என்னது ஈக்குவட்டோரியல் பாயிண்ட். ஓகே, ஸோ இப்போ ரெண்டு சார்ஜஸ் எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஒன் சார்ஜ் அண்ட் we can consider there is one more charge. ஸோ இந்த சார்ஜ் வந்து we can say that is -q, this will be +q. அதே மாதிரி இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன வரும், that will be 2d இல்லையா, ஸ்மால் டிஸ்டன்ஸ் 2d. ஸோ இது 2d அப்படின்னா அப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்ன வரும், dன்னு வரும், இந்த டிஸ்டன்ஸ் என்ன வரும், dன்னு வரும். இதுதான் சென்டர் ஆஃப் த டைபோல். we can mention that will be O. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா and we want to find what will be the electric field at this particular point. ஓகே, இந்த P பாயிண்டில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த P பாயிண்டில் ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். ஒன்று -qனால ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், இன்னொன்று -qனா என்ன இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ரேடியலி இன்வர்டாக இருக்கும். இன்னொன்று +qனால ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், அது ரேடியலி அவுட்வர்டாக. ஓகே, ஸோ தெர் ஆர் டூ எலக்ட்ரிக் ஃபீல்டு பிகாஸ் ஆஃப் தி -q as well as the because of the +q. You can name this charge as a 1 for understanding. You can name this as a 1, we can name this as a 2. ஓகே, ஸோ இப்போ இங்கேருந்து இந்த பர்டிகுலர் பாயிண்ட் இதனால ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே, அப்புறம் இந்த செகண்ட் சார்ஜ்னால இந்த பாயிண்ட்டுக்கு வந்து இதனால ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே, when we draw that இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்வர்டில் இருக்கும் பிகாஸ் மைனஸ் சார்ஜ்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு ரேடியலி இன்வர்ட். ஸோ தட் we can say as a E1. அடுத்தது செகண்ட் சார்ஜ்னால இந்த பர்டிகுலர் பாயிண்டில் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். ஸோ we can consider that electric field will be E2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ now if you consider this angle would be theta. இந்த ஆங்கிள் தீட்டான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம என்ன பண்ணலாம்னா ரெண்டு காம்போனண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஒன்று வந்து y காம்போனண்ட், இன்னொன்று வந்து x காம்போனண்ட். ஓகே, ஸோ ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஆல்சோ வெக்டார் இல்லையா, அப்போ அது ரெண்டு காம்போனண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். அப்போ இது ரெண்டு காம்போனண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணும்போது இது வந்து y காம்போனண்ட்டில் வரும், இது வந்து x காம்போனண்ட்டில் வரும். ஓகே, இது தீட்டா அப்படின்னா இந்த ஆங்கிள் என்ன ஆயிரும்னா தீட்டா. ஓகே, வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள். ஸோ இது E2 அப்படின்னா இது என்ன வரும், this will become E2 cos தீட்டான்னு வரும். இது என்ன வரும் அப்படின்னா this become E2 sin தீட்டா அப்படின்னு வரும். ஓகே, டன். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா E1 என்ன பண்ணலாம், ரெண்டு காம்பனண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த ஆங்கிள் தீட்டா அப்படின்னா அப்போ E1 என்ன ஆகும், ரெண்டு காம்பனண்ட்டாக வரணும். ஒன்று வந்து y காம்பனண்ட், இன்னொன்று வந்து E1க்கு என்ன வரும், x காம்பனண்ட் வரும். ஸோ அப்போ E1 ரெண்டு காம்பனண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணும்போது y காம்பனண்ட் இது, அதே மாதிரி x காம்பனண்ட் இது. ஓகே, x காம்பனண்ட் இது. ஸோ y காம்பனண்ட் என்ன வரும், that will be E1 cos theta. இந்த x காம்பனண்ட் என்ன வரும், that will be ப்ளஸ், ஏன்னா அதே டைரக்ஷன் ஆக்ட் ஆகிறதுனால ப்ளஸ், that will be E1 sin theta அப்படின்னு நம்ம எழுதியாச்சு. ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பர்டிகுலர் பாயிண்ட், let me name this particular point is P. இந்த P பாயிண்டில் தான் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு கண்டுபிடிக்க போகிறேன் இல்லையா. ஸோ அதனால் எப்போவுமே சென்டர் ஆஃப் த டைபோல்லேருந்து தான் கண்டுபிடிக்கணும். சென்டர் ஆஃப் த டைபோல்லேருந்து இந்த பாயிண்ட் P-யோட டிஸ்டன்ஸ் வந்து we can say that will be R. ஓகே, ஸோ இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து R. R அப்படின்னா அப்போ இது D, இது R. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்றத எப்படி கால்குலேட் பண்ணலாம், we can apply a பைத்தாகோரஸ். நமக்கு தெரியும் இல்லையா பைத்தாகோரஸ் தியரம். ஸோ ஹைப்போடெனியஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் பை ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். அப்போ என்ன வரும் இங்கே, this will be r square plus d square the whole root. Okay, so this will be the distance. இங்கே என்ன தான் வரும், அதே தான் வரும், square root of r square plus d square. Okay, that's it. Once you frame the diagram, then the derivation will be easy. So இதில் முக்கியமான part in the framing the diagram. Okay, சரி, look at this in y direction. If you look at this y directionல பார்த்தோம் அப்படின்னா E2 cos theta and E1 cos theta are acting in the opposite direction. Okay, and look at this E1 and E2. So இப்போ E1 அப்படின்னா இந்த நால ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்கே இருக்குமா, look at this charge Q, distance r square plus d square. ஃபார்முலா என்ன, எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா KQ by r square தான். ஸோ அப்போ K சேம் கான்ஸ்டன்ட்டு, Qவும் சேம் தான், Rனா இந்த டிஸ்டன்ஸ், அப்போது இது ஒரு வேல்யூ. அதே மாதிரி look at this one
q அதே r square plus d square அதே distance I mean அதே பாயிண்ட். அப்போ e1 உம் e2 உம் வேல்யூ வந்து என்னது சேம் தான், மேக்னிடியூட் வந்து சேம் தான். ஸோ we can able to say e1 and e2 technically will be equal to e. ஓகே, ஸோ அப்போ e1 e2 er இருந்துச்சு அப்படின்னா y ஆக்சிஸில் இது e2 cos theta, இது e1 sin theta are acting in the opposite direction. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ஏன்னா நெட்னா என்ன பண்ணுவோம், ஆப்போசிட்னா சப்ராக்ட் பண்ணுவோம் இல்லையா. அப்போ e1 e2 சேம். அப்போ e1 மைனஸ் ஐ மீன் e cos theta minus e cos theta become 0. அப்போ y ஆக்சிஸில் கேன்சல் ஆயிரும். அப்போ நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நெட் எந்த சைடில் இருக்கும் அப்படின்னா it will be only on the x axis. ஓகே, ஸோ அப்போ எழுதும்போது நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு at point P. So what will be the net electric field at point P? That can be written as E net, which is equal to என்ன வரும், E1 E தான், E2 E தான். அப்போ டோட்டலாக என்ன வரும், 2E sin theta அப்படின்னு வரும். Okay, so yeah, and what will be the E for value? E ஓட ஃபார்முலா என்ன, we know general formula for E will be what, KQ by R square. இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா ஃபார் E. ஓகே, ஸோ அப்போ அந்த ஆறுன்றது வந்து எந்த ஐ மீன் சார்ஜில் இருந்து எந்த பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கிறோமோ அந்த டிஸ்டன்ஸ். அப்போ இதான் சார்ஜ் அப்படின்னா இந்த பாயிண்ட் பியில் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஆர் இஸ் ஜஸ்ட் அ ரெப்ரசன்டேஷன். ஸோ அப்போ வாட் வில் பி தி எலக்ட்ரிக் ஃபீல்ட், we can able to write by using this formula, we can able to write the electric field will be KQ by R square இல்லையா. அப்போ R square plus D square the whole square, because r don't get confused, r na இந்த r கிடையாது, இந்த r ஆ கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகே, so whole square. அப்போ what will be the electric field you will get KQ by r square plus d square, that's it. So this will be the electric field. ஓகே, இது நம்ம வச்சுக்கலாம். ரெண்டாவது sin theta. ஓகே, இப்போ இந்த ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா look at this, when you took this triangle, let me take that triangle. ஓகே, இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆங்கிள் தீட்டான்னு சொல்லியிருக்கோம், இந்த டிஸ்டன்ஸ் r, இந்த டிஸ்டன்ஸ் வந்து d. ஸோ இது வந்து r ஸ்கொயர் ப்ளஸ் d ஸ்கொயர் த ஹோல் ரூட். ஓகே, அப்போது இப்போ நான் சைன் தீட்டா இங்கே யூஸ் பண்ணேன்னா வாட் ஐ வில் கெட், when I use sin theta, what is sin theta? Sin theta equal to opposite by hypotenuse இல்லையா. ஸோ ஆப்போசிட் என்ன, opposite become d, hypotenuse become r square plus d square the whole root. Okay, we got that term also. So what are terms required? E required, we got the E. Sin theta required, we got sin theta. That's it. இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணலாம், we can apply in, okay, இது ரெண்டுத்தையும் எங்கே பண்ணலாம், we can apply in equation 1. Okay, so in 1. So when you put this in 1, what will be the net electric field? So the net electric field at that particular point will be 2 into E எவ்வளோ, that will be KQ by R square plus D square into sin theta எவ்வளோ, D by R square plus D square, root நம்ம என்னன்னு எழுதலாம், 1/2 எழுதிக்கலாம். So now look at this, recall the dipole moment. What is the dipole moment formula? We know that dipole moment is one of the charge into distance between them, then dipole moment oda formula இல்லையா. So now we can replace that, 2 இருக்கு, q இருக்கு, d இருக்கு, அப்போ அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ q2qd. ஓகே, ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம், ரீப்ளேஸ் as a dipole moment. அப்போது net electric field, ஓகே, ஸோ net electric field will be equal to 2q2d, that become what, p. So kp divided by r square plus d square, r square plus d square 1/2. இதில் பவர் 1/1 இருக்குது, இதில் 1/2 இருக்குன்னு அர்த்தம். அப்போது r square plus d square whole power என்ன வரும், 3/2 அப்படின்னு வரும். ஓகே, ஸோ தட்ஸ் இட். திஸ் வில் பி த நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் தட் பர்டிகுலர் பாயிண்ட். ஓகே, ஸோ இதுக்கு வந்து கேஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஜென்ரலைஸ் பண்ணலாம். ஓகே, when you generalize the case, okay, when you generalize, okay, so generalize பண்ணும்போது generalize this எப்படின்னா, look at this, as I said already, 2D ன்றதே very small distance, அப்போ D ன்றது ரொம்ப ரொம்ப கம்மி. So since we can use since R is very much greater than D, okay,
So D can be neglected. We can neglect the D value. If we neglect the D value, what will be the net electric field? We will get net electric field will be Kp by R square. D is neglected, whole power 3 by 2. So in the square and the 2 one cancel. Net electric field, what will get? We will get Kp by R cube. That's it. Done. Okay. So this will be the electric field at the equatorial point. Okay. If you refer the axial point, what will get? We can just comparison between equatorial and axial. Comparison between equatorial and axial. So equatorial and axial compare panna, if you look at the axial enna varum appadina, that will be 2 Kp by R cube appdinu varum. So if you look at the equatorial, that will be Kp by R cube. Okay, appo idu rendu comparison enna, we can able to say that electric field in axial point will be 2 times the electric field in the equatorial point. That's it. So axial point level electric field level, it will be 2 times of the electric field in axial, equatorial. Illana eppadiyo sollalam, electric field in equatorial would be half of the electric field in the axial point. Okay, so that's it, the derivation on equatorial point. Okay, with another derivation we'll see in the next class, next video. See you on. Bye.